இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் வந்து சிறை. இந்த படத்தில் விக்ரம் பிரபு, அக்ஷய்குமார், அனிஷ்மா, அனில்குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்தின் இயக்கம் சுரேஷ் ராஜகுமாரி. படத்துக்கு சிறைன்னு பேர் வச்சிருந்தோன்னே ஏதாவது குறை இருக்கான்னு கண்டுபிடிக்கலான்னு படத்துக்கு போனேன். ஆனால் படம் பார்க்க வர அனைவரையும் 2 மணி நேரம் சீட்டில் கட்டி போட்டு சிறை பிடிப்பதால் இந்த படத்துக்கு சிறைன்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். படத்தில் விக்ரம் பிரபு வந்து ஒரு காவல்துறை. அந்த உடையோடு அவரை பார்க்கும் பொழுது உண்மையில் இந்த மனுஷனை படுக்க வச்சு ட்ரெஸ் தைச்சாங்களா அப்படின்ற அளவுக்கு அப்படி ஒரு ஃபிட்டிங். எத்தனையோ நடிகர்கள் நம்ம காவல் உடையில் பார்த்துருப்போம். விக்ரம் பார்த்துருப்போம், ரஜினி பார்த்துருப்போம், அஜித் பார்த்துருப்போம், விஜய் பார்த்துருப்போம், சிவாஜி சார் பார்த்துருப்போம், கமல் எப்படியோ எவ்வளோ பேரை பார்த்துருப்போம். ஆனால் இந்த மனுஷனுக்கு இந்த உடை இவ்வளோ கச்சிதமாக பொருந்தது அப்படின்றத இந்த படத்தில் தான் பார்க்க முடிஞ்சுது. அவருடைய எத்தனையோ படங்கள் பார்த்துருந்தாலும் நமக்கு ஒரு சில படங்கள் பார்க்கும் பொழுது வெறுப்பு வரும், நடா மனுஷன் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி. ஆனால் கும்கி, டானாக்காரன் போன்ற வெற்றிப்பட வரிசையில் இந்த படம் கண்டிப்பாக இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான நடிப்பை நம்ம விக்ரம் பிரபு கொடுத்துருக்காரு. நமக்கு எப்போவுமே காவல்துறை மேலே ஒரு ஒரு வன்மம் இருக்கும். அவர் போலீஸ்காரனாலே இப்படி தான்டா, தேவையில்லாமல் போய் கேஸ் போடுவாங்க, எல்லா டாக்குமெண்ட்டும் சரியாக இருந்தாலும் நம்மளை பிடிச்சி நம்ம மேலே வழக்க போட்டு நம்ம மேலே ஃபைன் போடுவாங்க, இவங்க எல்லாமே கேவலமானவங்க அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ்காரன் மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருக்கும். ஆனால் இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா போலீஸ்காரங்களில் இவ்வளோ நல்லவங்களும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காவல்துறைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல படமாக சிறை வந்திருக்கு. அதே மாதிரி படத்தில் ஹீரோ வந்து ஒரு ப்ரொடியூசரோட பையன். அந்த பையன் புதுமுகம்னே தெரியாத அளவுக்கு ஒவ்வொரு சீன்லையும் காதல் காட்சியாக இருக்கட்டும், அந்த கைதியாக அவன் பண்ணக்கூடிய சில வேலைகளாக இருக்கட்டும், காவல்துறை உணவு உண்ணும் பொழுது அவன் அதை பரிதாபமாக பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும், ஜெயிலில் அடிவாங்கிற இடமா இருக்கட்டும், காதலிக்காக தவிக்கிற இடமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல சம்பவங்களை நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய நடிப்பை ரொம்ப அசாத்தியமாக கொடுத்துருந்தான். அதே மாதிரி அவனுக்கு ஃபேராக நடிக்கக்கூடிய அந்த கதை நாயகி அனிஷ்மா, அனில்குமார் அவ்வளோ இயல்பாக தத்ரூபமாக ஒரு டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், ஒரு காதல் முத்த காட்சியாக இருக்கட்டும், கட்டி பிடிக்கிற காட்சியாக இருக்கட்டும், காதலனை பரிதவிப்போடு தேடக்கூடிய காட்சியாக இருக்கட்டும், எதிர்ப்பு வரும்பொழுது காதலனுக்காக வீட்டில் சண்டையிடக்கூடிய காட்சியாக இருக்கட்டும், ஒரு திறமையான நடிப்பை அந்த பொண்ணும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணோட அக்கா கேரக்டர் ஒருத்தங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களும் 2 பேரும் உண்மையிலே உடன்பிறப்பா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்களோட நடிப்பை கொடுத்துருந்தாங்க. மூணார் ரமேஷ் வந்து ஒரு டைலாக் ஒன்று பேசுவார், தமிழருக்காக முதலில் குரல் கொடுத்து போராடியது இஸ்லாமியன் தாண்டா அப்படின்னு. ஒரு இஸ்லாமியர்கள் மேலே நமக்கு இருக்கிற ஒரு கெட்ட பெயரை நல்லவர்களாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த ஒரு சில காட்சிகள் இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாது. இந்த வருடத்தில் வரக்கூடிய ஒரு சிறந்த படம்